ஹாய் கைஸ், நான் வந்து நம்ம பாய்க்கு ஷூ வாங்கலாம்னு வந்திருந்தோம். ஒரு மாலுக்கு போனால் ஒன்றும் செட் ஆகலை. இப்போ வேறு இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கோம். வாங்க என் கூட சேர்ந்து. பாய் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மாதிரி தான் நம்ம பாய்க்கு வந்து கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி பொண்ணு தான் பாய்க்கு வந்து செட் ஆகும். இது வரையும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம் ஷூ வாங்குறேன்னு. பரவாயில்ல, ஒரு நல்ல வாக்கிங் போன மாதிரி ஃபீல் இருக்குது ரெண்டு பேத்துக்கும் இல்லையா? எனக்கு மட்டும்தான் நல்ல ஃபீலிங்காக இருக்கா, இவருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டில் அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கடை. உள்ளே போய் வாங்குறது தான் வேலையே. இங்கேயும் ஒன்றும் தேடுற மாதிரி தெரில கைஸ். பாய் வந்து மனம் வச்சிருக்கா வாங்கிட்டு வாய் தேடி வந்த மாதிரி இங்கே ஒன்றுமே கிடைக்கல கைஸ். அதனால் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். எங்கேயாச்சும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கணும் கைஸ். இதோட 2வது கடையை போயாச்சு. ஒன்றும் தேடுற மாதிரி தெரில. இப்போ 3வது கடைக்கு போகிறோம். இப்போ வரைக்கும் அதான் 3வது கடை. அடுத்து அங்கே தான் போகிறோம். 3வது கடைக்கு உள்ளே அருமையாக இருக்குது. உள்ளே போகும்போதே நல்லா காற்றடிக்குது. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. தேடிக்கிட்டே இருக்கோம், எங்கே இருக்குன்னு தேடுறோம் 2 பேரும். இன்னும் கண்ணில் மாட்டல. அருமையான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். எங்கேயாச்சும் தேருமா பாய்? தேரும். வந்தோடனே ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டோம். அங்கே உள்ள ரேட்டை பார்த்தோன்னே பாய் சதறிட்டாரு. அதனால் இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். பாவம் பாய் தான் அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாரு. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம் எப்பயுமே. நம்ம வந்ததுக்கு ஒரு நல்ல மேட்டர் மாடிச்சு. ரொம்ப நாளாக இதை வாங்கி சாப்பிடணும்னு நினச்சேன். பாய் வந்து சாப்பிடலையா, நானும் சாப்பிட்டதில்லை. இதை இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு கைஸ். கடைசியில் போனதுக்கு நாங்கள் எதுக்கு போனோம் ஷூ வாங்க, கடைசியில் அந்த ரம்புட்டான் ரொம்ப நாள் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் சாப்பிட்றது கிடச்சிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஐயோ, கீழே வந்துடும் போல். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி ஆகிட்டு இருக்கும் நேரம். என்ன கைஸ், கடிச்சா ஏதோ கொட்டை இருக்க மாதிரி இருக்கு. இது உள்ள இவ்வளோ பெரிய கொட்டை இருக்கு. இதான் அது. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நொங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. லிட்ரலி அப்படியே இருக்கு. நம்ம பாய்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி போயிருக்கு? சூப்பராக இருக்கா? வாய் தண்ணி சொல்லுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பாயால் சொல்ல முடியாத அளவுக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் முடிஞ்சிச்சு. பாய் 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 சொல்லிட்டு கிளம்புறோம்.